பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த வசனத்தை அநேகர் நம்ம சொல்ல கேட்டிருப்போம். நம்ம சபைகளிலும் கூட நம்ம போதகர் சொல்ல நம்ம கேட்டிருப்போம். ஆனா இந்த வசனத்தை குறித்துதான ஒரு பயம் உங்களுக்குள்ள உண்டாயிருக்குதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள உண்டாகணுங்க. பாவத்தை குறித்ததாக ஒரு பயம் நமக்குள்ள உண்டாகணும். இயேசுவின் நாமத்தினால இதுவரைக்கும் உங்களுக்கு அதை குறித்ததான பயம் இல்லைன்னா இயேசுவின் நாமத்தினால இந்த நாள்ல உங்களுக்கு அதை குறித்ததான ஒரு பயம் உண்டாகட்டுங்க. அநேகர் அந்த பயம் உண்டாகுனா நான் என்ன பண்ணுவேன், இதுல இருந்து தப்பித்துக்கொள்ள எனக்கு என்ன வழி என்று நீங்க யோசித்து கொண்டிருப்பீங்க. நிச்சயமா இருக்குது. அநேகர் இந்த வசனத்துல உள்ள முதல் பகுதியை மாத்திரம் தான் வாசிக்கிறாங்களே தவிர கீழே உள்ள இரண்டாவது பகுதியை யாருமே வாசிக்கிறது இல்ல. ஒரு வசனத்தை நம்ம முழுமையாக வாசிக்கும் பொழுதுதான் அதனுடைய விளக்கம் நம்மளுக்கு தெரியுங்க. ரோமர் 6:23 நான் வாசிக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். அவர் நமக்காக கொடுக்கிற கிருபையின் வரம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிய நித்திய ஜீவன். அவரை விசுவாசித்து இந்த வசனத்தின்படி நம்ம பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை உணர்ந்து நம்ம மனம் திரும்புவோமானா, இயேசுவிடத்துல வருவோமானா, அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வசனத்துல கூட சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று. அப்போ நம்ம மனம் திரும்பும் போது அவர் மரணத்திலிருந்து நம்முடைய ஆத்துமாவை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென்.